யாரும் இல்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயமாக இருக்கும். வழிகள் நீ யார் என்பதை தீர்மானிப்பதில்லை. அந்த வழிகளிலிருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதுதான் நீ யார் என்பதை உனக்கு காட்டும். மனைவியின் கோபத்தையும் கவலையும் புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் மனைவி கண் கலங்குவதை விரும்புவதில்லை. இடம் நான் வேண்டிக் கொள்வது ஒன்று மட்டும்தான். உயிர் போகும் சூழ்நிலை வந்தாலும் யார் கையை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் என்றைக்குமே உங்களை கைவிடாது. உன்னை நினைத்து இனி நான் அழமாட்டேன். ஏன் என்றால் நீ எனக்கு பாடம். இந்த உலகில் அளவு கடந்து யாரையும் நேசிக்கவோ நம்பவோ கூடாது என்பதற்காக மிக பெரிய பாடம் நீ. வேறொருவரை திருமணம் செய்திருக்கலாம் என்ற எண்ணம் கூட வராமல் இருப்பதுதான் திருமண வாழ்க்கை. உரிமை இல்லாத இடத்தில் உரிமை வைப்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு. இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் ஏமாற்றமே இருக்காது. நலம் கருதி யாரோ ஒருவர் விட்டு கொடுப்பதனால்தான் பல பிரச்சனைகள் இன்று பெரியதாகி போகாமல் இருக்கிறது. பொண்டாட்டியை வாழ வச்சு பார்க்கறது அந்த காலம். இப்போ நல்லா வாழ்ற புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு வச்சு பார்க்கறது இந்த காலம். போதுதான் தெரியும் உலகத்திலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால் மட்டுமே நிலைக்கும், இல்லை என்றால் நடிக்கும் என்று. உறவு நம்மிடம் மன்றாடுகிறது என்றால் அது போவதற்கு இடம் இல்லாமல் இல்லை. நம்மை விட்டு போவதற்கு அதற்கு மனமில்லாமல் தான் மன்றாடுகிறது. கடலளவு உதவி செய்தாலும் கடுகளவு கூட நினைத்து பார்க்காத மனிதர்களை விட கடுகளவு உதவி செய்தாலும் உயிர் இருக்கும் வரை நன்றி மறவாத நாய்கள் எவ்வளவு மேலானவை. பக்குவம் அடையும் போதுதான் ஒரு சில விஷயம் நமக்கு புரியும். 30 ரூபாய் கடிகாரமும் சரி, 3 லட்சம் கடிகாரமும் சரி ஒரே நேரத்தை தான் காட்டும் என்று. தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. கேள்விகளுக்குள் புன்னகைதான் பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை வழிகள் என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதிகம் பேசுவதை விட உன் மனதுடன் அதிகம் பேசு. மனிதர்கள் உனக்கு உதவாவிட்டாலும் உன் மனது உனக்கு உதவும். இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு செலுத்தாத எந்த உறவும் இல்லாத போது அழுது புலம்புவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. கெட்டவனாக இருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டால் கெடுதல் தான் செய்ய வேண்டும் என்ற அர்த்தமில்லை. பேச வேண்டிய இடத்தில் உண்மையை மட்டும் பேசு. அவர்களே தானாக உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று என்னை நொடிக்கு நொடி யோசித்து கலங்க வைக்கிறது. ஆண் உண்மையாக இருந்தால் பெண் ஏமாற்றுகிறாள். பெண் உண்மையாக இருந்தால் ஆண் ஏமாற்றுகிறான். இருவரும் உண்மையாக இருந்தால் ஆண்டவன் ஏமாற்றுகிறார். யாருக்கும் அடங்கி போகவும் நினைக்கல, யாரையும் அடக்கி வைக்கவும் நினைக்கல. ஏன்னா நான் வாழ்றது மற்றவங்க வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை. கொடுக்கும் அளவுக்கு உறவுகள் வேண்டாம். எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத அளவுக்கு இருந்தாலே போதும். வாழ்க்கையில கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னில் மறைந்திருக்கும் உன் திறமையை வெளிக்கொண்டு வர. என்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்தவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். இந்த கவிதை வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.